சில பேர் என்ன நம்மகிட்ட வந்து கேட்பாங்கன்னா, டாக்டர் ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 மாதம் முன்னாடி வந்தது. ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மட்டும் ஒரு டாக்டர் கொடுத்தாரு, சாப்பிட்டேன், அது சரியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, கட்டாயம் சர்ஜரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரே பதில், கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனல் ஃபிஸ்டுலா பார்த்தீங்கன்னா ஆசனவாயை ஒட்டி வர ஒரு சில வியாதிகளில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வியாதி. ப்ராப்பராக அதுக்கான காரணம், அதே மாதிரி அந்த ஆனல் ஃபிஸ்டுலா என்ன வகையான ஃபிஸ்டுலா அப்படின்றத பார்த்து சிகிச்சையை முழுசாக எடுத்துக்கல அப்படின்னா இது திரும்ப திரும்ப வருஷ கணக்காக கூட வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அதனால் கட்டாயம் எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோஷன் போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு பாயில் மாதிரி சூட்டு கொப்பளம் மாதிரி வரும், அது வெடிக்கும், குளிர் காய்ச்சல் வரும், சீல் வரும். இது ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக சிம்பிள் ஃபிஸ்டுலா, அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு துவாரமாக இருக்கிறது நாளடைவில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவாக மாறும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலானா அந்த மோஷன் போடுறதுல இருக்கிற ஆனல் ஸ்பிங்டஸ், அதாவது அந்த வால்வ் மெக்கானிசம் அஃபெக்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா மரக்கிளைகள் போல நிறைய பிரான்ச்சஸாக விரியும். இப்படி விரியதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒன்று, நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் சர்ஜரியும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அதே போல் சிம்பிள் ஃபிஸ்டுலாவுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணுறதை விட காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரெக்கரன்ஸ் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மூணாவது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணுறதுனால வரக்கூடிய மூணாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் பெர்னியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில பேர் இந்த ஃபிஸ்டுலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க பயந்து வருஷக்கணக்காக தள்ளி போடுவாங்க. அப்படி போடும்போது ரொம்ப லேட்டாக அவங்களால முடியல அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் இடத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். நம்ம எப்படி வந்து ஒரு ஷவரில் வந்து மேலே பிளேட்டில் நிறைய ஹோல்ஸ் இருக்குமோ அதே போல் மோஷன் இடத்துல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சர்ஜரியாக இருக்கும். ஒரு சில டைம் கொலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, மோஷன் போகிறதுக்கு கொஞ்ச நாள் டெம்பரரியாக குடலோட பகுதி கூட வெளியெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஆறுறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும். திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்.